கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் TU 18:11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பல காரியங்களை சொல்றார். 1 யோவான்ல சொல்லும்போது சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்ய வந்தார். ஆனா இந்த வசனத்துல நாம் பார்க்கிறது காரியம், ரட்சிக்க வந்தார். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். அங்கே ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்கள் கெட்டு போயிட்டாங்க. கீழ்ப்படியாமனால கெட்டு போயிட்டாங்க. இந்த கெட்டுப்போன மனுக்குலத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த மனுக்குலத்தை தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தை மீண்டும் தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்லப்பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பை உண்டு பண்ணி எழுந்து போன அந்த உறவை, ஏதேன் தோட்ட உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்த திட்டம். ஆகதான் இங்க பார்க்கிறோம், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் சொல்லி. லூக்கால சொல்லும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு. மற்ற எந்த மனுஷனாலேயோ மற்ற தெய்வத்தினாலேயோ ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு. அவர்தான் பவுலடியார் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் சொல்லி. ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசுன்னு சொன்னார், ரட்சிக்கிறவர். ஆகவே வாசித்து தியானித்த அத்தனை வசனங்களிலும் மிகப்படுத்தி சொல்லுகிற காரியம் ரட்சிப்பு. ஆகவே இந்த பூமிக்கு வந்த நோக்கம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆகவே கெட்டு போனதை ரட்சிக்க வந்த அந்த தெய்வத்தை நாம உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய அடிச்சூட்டிலே நடப்போம். தொடர்ந்து நம்மை கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து நடத்துவாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீங்க இந்த பூமிக்கு அந்த நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.